அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாங்கள் புளிக்கஞ்சி வைப்பது எப்படி என்பதை பார்ப்போம். இது ஒரு விதமான மருந்தும் கூட. உங்களுக்கு தடிமன் காய்ச்சல் வந்தால் இப்படி புளிக்கஞ்சி வைத்து குடித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். தடிமன் எல்லாம் பறந்தோடிவிடும். புளிக்கஞ்சிக்கு தேவையான பொருட்கள்: கருவாடு, வெங்காயம், இறால், பச்சை மிளகாய், புழுங்கல் அரிசி, பைத்தங்காய், பால், தேங்காய் பால், புளி, உள்ளி, இஞ்சி, சத்து மிளகு பேஸ்ட், உப்பு, மஞ்சள், கொத்தமல்லி இலை. இவ்வளோ வந்தாலுங்க தேவை. நாங்கள் இன்றைக்கு வெளியால் இதை வச்சு சமைக்க போகிறோம். புளிக்கஞ்சி வைப்பது என்பது எல்லோருக்கும் ஒரு விதமான தடிமன் காய்ச்சல்கள் அப்படி இருக்குமாயின் இந்த புளிக்கஞ்சியை நீங்கள் வீட்டில் சமைத்து குடிக்கும் பொழுது எல்லா வருத்தமும் பறந்துவிடும். அரிசியை நாங்கள் இதுக்குள்ளே நல்லா கழுவி வச்சிருந்த அரிசியை அதுக்கு ஆட் பண்ணி போட்டு அதை நல்லா கொதிக்க வைப்போம். முதல் நல்லா அரிசி அவியணும். அப்போ இதை நாங்கள் மூடி நல்லா அவிய மட்டுக்கும் ஒரு 10-15 நிமிஷம் அவியணும். அப்போ தான் அரிசி நல்லா இருக்கும். இப்பொழுது நாங்கள் இதுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே நாங்கள் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் போட போகிறோம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அதோடு சேர்த்து 2 தேக்கரண்டி உப்பு, ஆரம்பத்தில் 2 தேக்கரண்டி உப்பை போடுவோம். பின்பு அதை பார்த்து எவ்வளவு தேவையோ அதற்கேற்ற மாதிரி நாங்கள் உப்பை ஆட் பண்ணுவோம். உப்பு கருவாட்டிலையும் இருக்கும், கூடியிடும். அதனால் பைத்தங்காயை இப்போ ஆட் பண்ணுவோம். நெத்தலி கருவாட்டையும் ஆட் பண்ணுவோம். இதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விடுவோம். இதெல்லாம் அவியணும். இறால் கடைசியாக தான் போடணும்னா இறால் கூட அவியக்கூடாது. அதாவது கொஞ்சம் கடைசியாக போடுவோம். இது முதல்ல அவியட்டுக்கும். மூடி விடுவோம். சரி, இப்போ நாங்கள் நல்லா அவிஞ்சிட்டு பாருங்கள். இதுக்கு நாங்கள் இந்த 3 மிளகாயம் போட்டு அதோடு நாங்கள் அடித்து வச்ச இஞ்சி, உள்ளி அந்த பேஸ்ட்டை போடுவோம். அதோட சேர்த்து மிளகாய், மிளகு இதெல்லாம் அடித்து வச்சுருவாங்க. அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதெல்லாம் போட்டு முடிய அவ்வளவு நல்ல அழகாக வந்திருக்கு. அதெல்லாமே கொதிக்க விட்டுட்டு நாங்கள் புளி, இறால், வெங்காயம், பால், கடைசியாக பாலை விட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். இப்போ கொதிச்சு முடிய ஒரு 5 மினிட் கொதிக்கட்டுக்கும். அது வரையில் பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் 5 நிமிஷம் முடிஞ்சு விட்டுது. இப்போ நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயத்தையும் இறாலையும். என்றால் வெங்காயம் இறாலும் உடனே அவிஞ்சிடும். அதெல்லாம் கொஞ்சம் கடைசியாக நாங்கள் ஆட் பண்ணுறோம். இறாலையும் ஆட் பண்ணி போட்டு இதே ஒரு 6 மினிட் கொதிக்க விட்டுட்டு இப்போ பாருங்கள் 6 நிமிடம் முடிந்து விட்டது. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா கொதிக்குது. இதுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ ஆட் பண்ண போகிறோம் புளி. அந்த புளி தான் இதுன்ற இன்னும் டேஸ்ட்டாக கொடுக்கும். நீங்கள் கரைச்சி வச்ச புளியை இதுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு 3 மினிட் அதை மூடி விடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு இது கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பெரிய செலவு இருக்காது உங்களுக்கு. இறால், நெத்தலி கருவாடும் இருந்தால் தேங்காயோட சேர்த்து எல்லாம் ஒரு நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வருத்தம் கண்டிப்பாக போகும் 100%. இந்த நேரத்தில் நாங்கள் தேங்காய் பாலை ஆட் பண்ணுவோம். நல்லா கொதித்து கொண்டு இருக்கக்குள்ளே தேங்காய் பாலை ஆட் பண்ணோன்னே இதையும் ஒரு 5 நிமிஷம் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு 5 நிமிடங்கள் கொதிக்க விடுவோம். அப்போ தான் தேங்காய் பால் எல்லாத்தோடையும் சேர்ந்து வரும். 5 நிமிடங்கள் முடிந்து விட்டது.
இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா கொதிக்குது. சுட சுட தான் இது நாங்கள் குடிக்கணும். அப்போ தான் அந்த இருக்கிற தடிமன் காய்ச்சல் எல்லாம் மாறும். இது கூட நாங்கள் கொத்தமல்லி இலையை போட்டுட்டு அதே மறுக்கால் மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் பரிமாறினீங்களென்றால் சூப்பர் புளிக்கஞ்சி ரெடி. வீட்டில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இதை எல்லா வீட்டிலையும் இந்த நேரங்களில் செய்து பார்த்து குடிக்குங்க. எல்லாருக்கும் கொடுங்க. நீங்கள் இனி பரிமாறலாம். இது ரெடி ஆகிட்டு இங்கே புளிக்கஞ்சி எப்படி வந்திருக்குண்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு தடிமன் காய்ச்சல் இருந்தால் இது உடனடி நிவாரணம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யுங்க. இப்படி செய்து பாருங்கள். சூப்பர் டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல ஸ்பைசியாகவும் இருக்கும். அதே நேரம் வருத்த துன்பம் எல்லாம் பறந்தோடிவிடும். பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களுடன் வருகின்றேன். அதுவரையில் ஜீவா.